அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான். வேற ஒரு சித்தாந்தம் அவங்கள செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக்க வைக்க வேண்டி இருக்கிறத நீ உறிஞ்சுக்கணும், நீ புரிஞ்சுக்கணும். உன்னால என்னோட உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல. நான் உண்மையை பேசுறேன், என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன், எங்களுக்கான வேண்டுதலை பற்றி பேசுகிறேன், எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதனால் எங்களுடைய விடுதலை என்ன, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்குது, நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தராமல் இருக்கிறத பற்றி நான் கேள்வி கேட்குறேன். பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோன்னே நீ என்ன சொல்கிறேன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பி டீமு, நீ ஒரு ஆளு, அவன் சொல்லி தான் நீ எழுதுற. டேய், நாங்கள் அம்பேத்கருடைய பிள்ளைகள். நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்.